கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே 1,17,00,000 மதிப்பீட்டில் நடைபாதை, உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்டவைகளுடன் புறணமைக்கப்பட்ட குளத்தினை மக்கள் பயன்பாட்டிற்கு கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் திறந்து வைத்தார். கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே பல ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பில் இருந்த தாமரைக்குளம் மீட்கப்பட்டு தற்போது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,17,00,000 மதிப்பீட்டில் நடைபயிற்சி பாதை, ஓய்வெடுக்க வசதியாக சிமெண்ட் பெஞ்ச், பூங்காவுடன் இணைந்த சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள், பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி உபகரணங்கள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட தாமரை குளத்தை இன்று கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் இதனை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் பங்கேற்ற மாமன்ற பெண் உறுப்பினர்கள் ஆர்வமாக உடற்பயிற்சி உபகரணங்களில் பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்ய தொடங்க, குழந்தைகள் ஆசையோடு விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி விளையாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் கே. சரவணன், துணை மேயர் சூப்பா தமிழழகன், ஆணையர் லட்சுமணன், செயற்பொறியாளர் லோகநாதன், 48வது வட்டம் மாமன்ற உறுப்பினர் ஜெயரதி கண்ணன், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த இந்த தாமரை குளம் நீதிமன்ற பொதுநல வழக்கின் மூலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மீட்டெடுக்கப்பட்டு தற்போது ரூபாய் 1,17,00,000 மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பிறகு திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.